Good afternoon, everyone. Today we are going to see about sentiment analysis using natural language processing. Sentiment analysis na என்னன்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் டேட்டாக்கு பிஹைண்ட் த எமோஷன்ஸ் வெதர் இட்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்ற ஃபைன் பண்றது தான் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். இது வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து ரூல் பேஸ்டு அண்ட் அனதர் ஒன் யூசிங் NLP வச்சு. ரூல் பேஸ்ல வந்து நம்ம வந்து நம்மளோட ஓன் ரூல்ஸை வந்து டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா யூசிங் NLP வச்சு தான் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ண போறோம். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், சப்போர்ட் வெக்டார்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதுல நம்ம மெயினா பார்க்க போறது என்னன்னா வேர்ட் எம்படிங். ஏன் வேர்ட் எம்படிங் அப்படின்னா அதர் இல்லைன்னா அந்த சென்டென்ஸ்ல உள்ள ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. பட் வேர்ட் எம்படிங்ல அந்த வேர்ட்ஸுக்கு அந்த வேர்ட்ஸோட ஆர்டர் இப்படி இருக்குது, வேர்ட்ஸ் என்ன அரேஞ்ச்மெண்ட்ல இருக்குது, எல்லாமே வேர்ட் எம்படிங்ல கன்சிடர் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து வேர்ட் எம்படிங் அண்ட் தென் நியூரல் நெட்வொர்க் வச்சு பார்க்க போறோம். இது எங்கெங்கன்னா யூஸ் ஆகுதுன்னா சோஷியல் மீடியாஸ்ல ட்ரெண்டிங் டாபிக்ஸ். இப்போ ஒரு மூவிஸ் இருக்குதுன்னா அந்த மூவிஸ்ல அது பத்தின குட் ரிவ்யூஸ் ஆர் பேட் ரிவ்யூஸ் இத இத வச்சு எங்கன்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கான்டென்ட் மாடரேஷன்லாம் இப்போ வெதர் போஸ்டா இருக்கலாம், அது ட்வீட்ஸா இருக்கலாம். இது சென்சேஷனலா இருக்குதா இல்லையா, இது வந்து டெலிட் அது சென்சேஷனலா இருந்ததுன்னா ஷுட் பி டெலிட்டட் ஒன். லைக் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ்லயும் இப்போ ஒரு ஒரு கம்பெனி பத்தி ரிவ்யூஸ் வரும். அது நியூஸ் ஆர்டிகல்ஸ்லயும் வரும். வெதர் இட்ஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஆர் நெகட்டிவ் ரிவ்யூஸ். இப்போ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பீப்புள் வந்து அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை பை பண்ணுவாங்க. ஸோ இப்போ கம்பெனிஸ் வந்து இது எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ அமேசான்னா இருக்குது, அதுல அதோட ப்ராடக்ட்ஸுக்கு பீப்புள்ஸ் வந்து ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. அது பாசிட்டிவ் ரிவ்யூஸா இருந்ததுன்னா ஸோ அவங்க வந்து நிறைய அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. இப்ப இட்ஸ் நெகட்டிவ்ஸ்னா ஸோ அவங்க ப்ராடக்ட்டை எப்படின்னா பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சென்டிமெண்ட் அனாலிசிஸ் யூஸ் ஆகுது. நான் டுடே வந்து என்எல் வெயிட் ஐ ஷேர் மை ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் வந்து இன்னைக்கு வந்து NLP யூஸ் பண்ணி ஒரு ஓன் மாடல் கிரியேட் பண்ணி என்னோட டெஸ்ட் டேட்டா அண்ட் ட்ரைனிங் டேட்டா வச்சு கொடுத்து என்னோட ரிவ்யூஸ் வந்து அது பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டா இல்லை நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போறோம். பிஃபோர் தட் நான் வந்து இதை வந்து கூகுள் கொலாபரேட்டர்ல தான் பண்ணியிருக்கேன். கொலாப்ல பண்ணதுனால எனக்கு என்னோட டேட்டா செட்ஸ் எல்லாமே என்னோட டிரைவ்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேட்டா செட்னா என்னன்னா என்னோட சாம்பிள் டேட்டாஸ் நான் எங்க இருந்து எடுத்திருக்கேன்னா IMDb அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் வந்து அது வந்து ஆன்லைன் ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ், சீரீஸ் ரிவ்யூஸ் இது எல்லாமே அந்த வெப்சைட்ல பீப்புள்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்க உள்ள ஒரு டேட்டா செட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ட்ரெயின் டேட்டா செட்டா. ஸோ டேட்டா செட்ன்றது ஒரு சாம்பிள் டேட்டா தான். ஸோ இங்க வந்து நான் என்னென்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா டென்சர் ஃப்ளோ யூஸ் பண்ணியிருக்கேன். டென்சர் ஃப்ளோ எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு மாடல் பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். நம்பை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ப்ரீ ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ஒரு மாடல் பில்ட் பண்ணும்போது நம்ம வந்து வெறும் என்னோட டேட்டா செட்ல டெக்ஸ்ட் டேட்டா ரா டெக்ஸ்ட் தான் இருக்கும். நான் டைரக்டா என்னோட மாடலுக்கு வெறும் ரா டேட்டாவை பாஸ் பண்ண முடியும். நான் அதை என்ன பண்ணுவேன்னா எனக்கு ஏற்ற மாதிரி என்னோட மாடலுக்கு ஃபிட் ஆகிற போல ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவேன். ப்ரீ ப்ராசஸ் பண்றதுக்கு நம்பை யூஸ் பண்றேன். பாண்டாஸ் எதுக்கு யூஸ் பண்றேன்னா என்னோட டேட்டா செட்டை ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்றேன். நான் இங்கே கூகுள் கொலாப் யூஸ் பண்றதுனால என்னோட டிரைவ்ல உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் என்னால ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் என்னோட டிரைவை வந்து கான்டென்ட் டிரைவ்ன்ற ஒரு லொகேஷன்ல மவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா என்னோட இதுதான் என்னோட ட்ரைனிங் டேட்டா செட் இருக்கிற லொகேஷன். இது வந்து என்னோட டெஸ்ட் டேட்டா செட் இருக்கிற லொகேஷன். ஸோ என்னோட பாத் இங்க கொடுத்துட்டு நான் இதை வந்து பேண்டாஸ்ல ரீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்னோட டேட்டா செட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரைனிங் டேட்டா செட் இப்படி தான் இருக்கும். இட் ஹேஸ் அ ரிவ்யூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சென்டிமெண்ட். அந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்ற சென்டிமெண்ட் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா
இப்போ இந்த ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவா, நெகட்டிவா அப்படின்னு ஃபைண்ட் பண்றதுக்கு அதுக்கு இந்த ஒரு வேர்டுமே பார்க்கணும். இந்த ஒரு வேர்டுக்குமே ஒரு இன்டிஜர் வேல்யூஸ் இருக்கும். அந்த இன்டிஜர் வேல்யூஸ் எல்லாமே இன்னொரு டேட்டா செட் வேர்ட் இண்டெக்ஸ் சொல்லிட்டு ஒரு டேட்டா செட்ல இருக்குது. ஸோ அந்த டேட்டா செட் திஸ் இஸ் தட் அந்த டேட்டா செட்டும் என்னோட டிரைவ்ல தான் இருக்கு. ஸோ இது அதோட பார்த்து நான் இங்க குடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வேர்ட்ஸ். இப்போ ஸ்பைடர்ன்ற அந்த சென்டென்ஸ்ல ஸ்பைடர்ன்னு ஏதாச்சும் வேர்ட் இருந்துச்சுன்னா, அதுக்கு பதிலா இந்த இன்டிஜர் வேல்யூ வந்து ரிப்ளேஸ் ஆகும். ஸோ தட் என்னோட மாடலுக்கு வந்து நான் இன்டிஜர்ஸ் பாஸ் பண்ணி தான் என்னோட மாடல் வந்து நான் ட்ரெயின் பண்ண போறேன். அ என்னால டெக்ஸ்ட் டேட்டாவ குடுத்து ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ இது வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸெல் ஃபார்மேட்ல இருக்குது. ஸோ அத நான் என்ன பண்றேன்னா, பைத்தான்ல உள்ள டிக்ஷனரி யூஸ் பண்ணி கீவேர்ட்ஸ் அண்ட் வேல்யூஸா வந்து அத வந்து நான் ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வேர்ட்ஸ வந்து கீஸாவும், இண்டெக்ஸஸ வந்து வேல்யூஸாவும் டிக்ஷனரி குடுத்து, ஸோ எனக்கு வேர்ட் இண்டெக்ஸ்ன்னு ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட் இருக்குது. இங்க வந்து இப்போ இந்த இதுல உள்ள எல்லா வேர்ட்ஸுக்குமே ஒரு இன்டிஜர் வேல்யூஸ் இருக்கும் இந்த டேட்டா செட்ஸ்ல. பட் இந்த ஸ்டார்ட்ன்றதுக்குன்னா வேல்யூஸ் இருக்காது. ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் யூஎன்கேனா அன்னோன். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்க்கெல்லாம் நானே ஓனா ஒரு வேல்யூஸ் இன்டிஜர் வேல்யூஸ் அசைன் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அசைன் ஆயிடுச்சு. ஸோ பிஃபோர் தட் ப்ரீ ப்ராசஸ் பண்றதுக்கு என்னோட ரிவ்யூஸ் அண்ட் இந்த ரிவ்யூஸை தனியா ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். சென்டிமெண்ட்ஸை தனியா ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். அப்பதான் என்னோட மாடலுக்கு என்னால என்னோட பாஸ் பண்ண முடியும் என்னோட டேட்டாவை. ஸோ நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, ரிவ்யூஸை வந்து ட்ரெயின் டேட்டான்னு என்னோட ட்ரைனிங் டேட்டாவோட ரிவ்யூஸை வந்து ட்ரெயின் டேட்டானும் அதோட சென்டிமெண்ட்டை வந்து ட்ரெயின் லேபிள்ஸும் அசைன் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் என்னோட டெஸ்ட் டேட்டாவையும் அசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பிஃபோர் நான் பண்றதுக்கு முன்னாடி என்னோட மாடல் குடுக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா, என்னால டெக்ஸ்ட்டா குடுக்க முடியாது. என்னால இந்த வேல்யூஸ் எல்லாமே இன்டிஜர்ஸா கன்வெர்ட் ஆகணும். ஸோ என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு அரே எடுத்து இந்த அரேல உள்ள ஈச் வேர்ட்ஸையும் தனியா ஸ்ப்ளிட் பண்றேன். யூசிங் லாம்டா ஃபங்ஷன்ஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்றேன். ஒன் செக். ஸோ இது ஜூபிட்டர் நோட் புக்னால நான் ஈச் செல்ஸை நான் ரன் பண்ணாதான் எனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ என்னோட ட்ரெயின் டேட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ ஈச் ஒரு சென்டென்ஸும் தனித்தனியா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்டும் தனித்தனியா அரேவா வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த ஃபங்ஷன் ரிவ்யூ என்கோடர் இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, இப்போ இந்த வேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த இந்த வேர்ட் இண்டெக்ஸ்ல லாட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த லாட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு ஒரு இன்டிஜர்ஸ் வேல்யூ இருக்கும். இப்போ நான் கொடுத்துருக்க என்னோட டெஸ்ட் டேட்டா ரிவ்யூஸ்ல இருக்கிற அந்த வேர்ட்ஸ்க்கு இங்க என்ன இன்டிஜர் இருக்குதோ அதை மேப் பண்ணி வைக்கும். அதுதான் இந்த ஃபங்க்ஷன் வேர்ட் இன் ரிவ்யூ என்கோடர்ன்ற ஃபங்க்ஷன். ஸோ ஆஃப்டர் தட் ஸோ என்னோட ரிவ்யூஸ் எல்லாமே இட் பிகம்ஸ் அ இன்டிஜர் வேல்யூஸா அரே ஆஃப் இன்டிஜர் வேல்யூஸா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ என்னோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட சென்டிமெண்ட்ஸை வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நான் 1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். நெகட்டிவா இருந்தா 0 ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அதையும் நான் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட ட்ரெயின் ஆல்ரெடி லேபிள்ஸ்ல தான் நான் என்னோட சென்டிமெண்ட்ஸை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ட்ரெயின் லேபிள்ஸ்ல வந்து என்னோட
இன் என்னோட ட்ரெயின் லேபிள்ஸா என்கோடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு பாஸ் பண்ணி, அது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணும். நெகட்டிவா இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பிஃபோர் ப்ரீ ப்ராசஸிங்க்கு முன்னாடி அந்த டேட்டா செட்ல உள்ள சென்டென்சஸ் வந்து கரெக்ட் பெர்ஃபெக்ட் லென்த்தா இருக்கணும். ஈக்குவல் லென்த்தா இருக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, மேக்ஸிமம் லென்த் வந்து 500 குடுக்குறேன். இப்போ அது மேக்ஸிமம் லென்த் 500க்கு உள்ள இருந்ததுன்னா, அது என்ன பண்ணும்னா, அது நான் வந்து அப்படி இருந்துச்சுன்னா, ஜீரோஸால அத ஃபில் பண்றேன். ஸோ இதுதான். நான் கேராஸ் வச்சு ப்ரீ ப்ராசஸ் பண்றேன். என்னோட ட்ரெயின் டேட்டா அண்ட் டெஸ்ட் டேட்டாவையும். வேல்யூ என்ன பண்றேன்னா 0. 0 வந்து என்னன்னா, ஆல்ரெடி வேர்ட் இண்டெக்ஸ்ல பேட்ல நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, 0 அசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இட் டேக்ஸ் த வேல்யூ as 0. ஸோ பேடிங் போஸ்ட்னா எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். மேக்ஸிமம் லென்த் வந்து 500. ஸோ இப்போ வந்து அந்த டேட்டா செட்ல உள்ள இருக்கிற எல்லா ரிவ்யூஸ்மே லென்த் வந்து 500 ஆயிடும். ஸோ இப்போ நான் என்னோட மாடல் பில்ட் பண்ண போறேன். மாடல் வந்து வேர்ட் எம்பெடிங் வச்சு பில்ட் பண்ண போறேன். எதுக்கு வேர்ட் எம்பெடிங்னா, இப்போ வந்து ஆ இப்போ பியூட்டிஃபுல் அண்ட் பிரிட்டி 2மே சேம் வேல்யூ தான். பட் நார்மலா இதுக்கு வந்து பியூட்டிஃபுல்ன்ற வேர்டுக்கு வந்து இன்டிஜர் வேல்யூ வேற இருக்கும். பிரிட்டின்ற வேர்டுக்கு இன்டிஜர் வேல்யூ வேற இருக்கும். பட் வேர்ட் எம்பெடிங்ல இது வந்து எனக்கு வெக்டர் அந்த வேர்ட வந்து வெக்டரா தான் சேவ் பண்ணும். வெக்டர்னா இது இன்டிஜர் வேல்யூவா இருக்கலாம், ஃப்ளோட்டிங் வேல்யூவா இருக்கும். ஸோ சிமிலரா தான் இருக்கும். வெக்டர் வேல்யூஸ் எப்போதுமே சிமிலரா தான் இருக்கும். ஸோ வந்து எனக்கு வந்து தனித்தனியா டிஸ்டிங்க்ட்டா வேல்யூ கிடைக்காம சிமிலர் வேல்யூஸ் கிடைக்கும். அதனால தான் நான் என்னோட மாடலுக்கு வந்து வேர்ட் எம்பெடிங் யூஸ் பண்றேன். ஸோ என்னோட வேர்டோட லென்த் என்னன்னா 16. ஸோ என்னோட சென்டென்ஸோட லென்த் என்னன்னா 500. குளோபல் ஆவரேஜ் போலிங் வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டு பிரிவென்ட் ஓவர் ஃபிட்டிங். அதுக்கப்புறம் என்னோட ஆக்டிவேஷன் தேர்ட் லேயரா நான் என்ன யூஸ் பண்றேன்னா, ஆக்டிவேஷன் ரெலு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இதுல வந்து 16 ஹிடன் யூனிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபோர்த் லேயரா ஆக்டிவேஷன் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ என்னோட மாடலை நான் இப்போ பில்ட் பண்றேன். மாடல் வந்து பில்ட் ஆயிருச்சு. என்னோட மாடல் இப்போ வந்து நான் கம்பைல் பண்றேன். கம்பைல் பண்றதுக்கு வந்து ஆடம் வந்து யூஸ் பண்றேன். ஆடம் எதுக்கு யூஸ் பண்றேன்னா, ஆப்டிமைசேஷனுக்காக. பைனரி கிராஸ் என்ட்ரோபி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, லாஸ் ஃபங்க்ஷன் எவ்வளோ லாஸ் டேட்டா அப்படின்றதுக்காக, என்னோட டேட்டா எவ்வளோ லாஸ் அப்படின்றதுக்காக, லைக் அக்யூரசி எவ்வளோ லாஸ் அப்படின்றதுக்காக பைனரி கிராஸ் என்ட்ரோபி யூஸ் பண்றேன். இப்போ அக்யூரசி எதுக்கு யூஸ் பண்றேன்னா, எவாலுவேட்டிங் த மாடல் அதுக்காக யூஸ் பண்றேன். ஸோ மாடலை இப்போ நான் கம்பைல் பண்றேன் என்னோட மாடல்ல. ஸோ இப்போ என்னோட மாடலை நான் ட்ரெயின் பண்றேன். ஸோ என்னோட ட்ரெயின் லேபிள்ஸ் கொடுத்து என்னோட டெஸ்ட் டேட்டா வேலிடேஷன் டேட்டாவை பாஸ் பண்ணி ட்ரெயின் பண்றேன். மறந்துட்டேன். ஒன் செக்.
So it takes time. ஸோ என்னோட டெஸ்ட் டேட்டாவோட அக்யூரசி என்னன்னா 0.95. சாரி, ட்ரைனிங் டேட்டாவோட அக்யூரசி வந்து 0.95. இப்போ என்னோட டெஸ்ட் டேட்டாவோட லாஸ் அண்ட் அக்யூரசி செக் பண்றேன். ஸோ எனக்கு அக்யூரசி வந்து 0.88, லாஸ் வந்து 0.29 தான். ஸோ என்னோட டெஸ்ட் டேட்டா இப்போ எப்படி இருக்கும்னா சிமிலர் டு ட்ரைனிங் டேட்டா. ஸோ திஸ் இஸ் மை டெஸ்ட் டேட்டா. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டெஸ்ட் டேட்டா வந்து லைக் ரா ராவா இருக்கும். வெறும் ரிவ்யூஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ எனக்கு அது அந்த ரிவ்யூஸோட சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவா பாசிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா 1 to 1000 உள்ள ரேண்டமா என்னோட டெஸ்ட் ரிவ்யூஸ்ல உள்ள ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்றேன். ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட். ஸோ அது ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டா அப்படின்றதுக்கு வந்து ரூல் பேஸ்ல வந்து இப்போ ஒரு இப்போ குட்னா 0.5, இன்டெலிஜென்ட்னா 0.8, அந்த மாதிரி ஒரு குட் ஆர் பேடுக்கும் ஒரு வேல்யூஸ் இருக்கும். ஸோ இப்போ குட் வந்து 0.5னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க ரூல் பேஸ்ல. ஸோ என்னோட ரிவ்யூஸ்ல வர அந்த ப்ரெடிக்ஷன் வந்து 0.5க்கு மேல இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட், இல்ல அதர்வைஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் எடுத்து நான் இங்க டெஸ்ட் பண்றேன். என்னோட மாடல் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்னு இது குடுத்திருக்கு. அது கரெக்ட்டா தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றேன். ஸோ கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபௌட்